பருவமழை தொடங்க இருப்பதால் தூத்துக்குடி மாநகரிலே கடந்த ஆண்டு போல் மழைநீர் செல்லாமல் வெள்ளக்காடாக மாறாமல் மக்களை பாதுகாக்கும் வகையிலே மழைநீர் செல்லக்கூடிய அனைத்து பாதைகளை போர்க்கால அடிப்படையிலே சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் முறையாக சரியாக நடவடிக்கை எடுத்து மக்களை தண்ணீர் தேங்கலிலிருந்து காப்பாற்றக்கூடிய நிலையை ஏற்படுத்த வேண்டும். மாப்பிள்ளை ஊரணி போன்ற பகுதியில் சீரமைத்து கொண்டிருக்கின்ற பணிகளை ஒரு காலக்கெடுவுக்குள் அவர்கள் சரிவர செய்ய வேண்டும். தூத்துக்குடி மக்களுடைய நெரிசலை, போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான விவிடி சிக்னல் சந்திப்பு பகுதியில் மேம்பாலம் அமைக்கப்படும் என்ற அறிவிப்பாகவே இருக்கிறது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் மேம்பாலம் அமைய இருக்கும் இடத்தை ஆய்வு செய்துள்ளனர். இதை மீண்டும் அறிவித்து ஒரு காலக்கெடுவுக்குள் கட்டி முடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம். தமாகவுடைய உறுப்பினர் சேர்க்கையை பொறுத்தவரையில் இந்த மாதம் 1ஆம் தேதி தொடங்கி மிக சிறப்பாக தமிழகம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது. அக்டோபர் 15ஆம் தேதி அன்று உறுப்பினர் சேர்க்கை முடிவடைகிறது. நான் என்ன கேட்குறீங்க சொல்லுங்கள் சார். ஒரு திருமாவளவன் வந்து கடந்த 2 நாட்களில் வந்து ஆட்சியில் பங்கு வேண்டும், அது வந்து ஜனநாயகத்துக்கு விரோதமானதா இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு என்று 1999ஆம் ஆண்டு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய நிறுவனர் தலைவர் ஐயா மூப்பனார் தலைமையில் ஒரு அணி பாராளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் அமைந்த போது அப்போது வலுவாக கூறப்பட்டது. தமிழகத்தில் உள்ள அனைத்து கட்சிகளில் உள்ள தொண்டர்களும், ஏன் பெரும்பாலான தலைவர்களும் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் தங்களுக்கு உரிமை வேண்டும் என்று கோருவதில் தவறு கிடையாது என்பதுதான் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய எண்ணம். அதே நேரத்தில் ஆட்சியில் பங்கு வேண்டும், அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்பது ஒவ்வொரு கட்சியினுடைய தலைவர் தொண்டர்களுடைய எண்ணமாக இருக்கலாம். எண்ணத்துக்கு தடை கிடையாது. அதே நேரத்தில் ஒரு இலக்கு வேண்டும். கூட்டணி தேர்தலிலே வெற்றி பெற வேண்டும் என்ற இலக்கோடு எல்லோரும் பணியாற்ற வேண்டும் என்பதுதான் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய வேண்டுகோள். இலக்கை நாம் முறையாக சரியாக பயன்படுத்தி கொண்டால் தேர்தலுக்கு பிறகு நிச்சயமாக வருங்காலங்களிலே தொண்டர்கள், தலைவர்கள் நினைப்பது போல எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்குறுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. ஒன்னாவது அங்கே விட்டு வைங்க சார். அவர் இப்படி சொல்றதுனால வந்து அடுத்த கூட்டணி விட்டு விலகிறதுக்கான வாய்ப்பு அந்த மாதிரி அரசியல் மாற்றங்கள். நான் வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய எண்ணம் என்பதை விட வெளிப்படையாக தமிழகத்தில் உள்ள எல்லா கட்சிகளுடைய தலைவர்கள், தொண்டர்கள் எண்ணம் இதுவாகவே இருக்க முடியும். முழு பூசணிக்காய வேண்டுமானால் எந்த கட்சி வேண்டுமானாலும் சோற்றிலே மறைக்க பார்க்கலாம். ஆனால் உண்மை நிலை இதுவாகத்தான் இருக்க முடியும். நீங்கள் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வேண்டும் என்று நினைப்பது இந்த கால அரசியலிலே எந்த கட்சி தொண்டர்கள் நினைத்தாலும் அது தவறு கிடையாது. ஆனால் நான் சொல்வது போல அந்த எண்ணத்தில் தவறு கிடையாது. எண்ணத்தை தாண்டி கூட்டணி வெல்ல வேண்டும் என்ற இலக்கு இருக்க வேண்டும். அந்த இலக்கை அடைய வேண்டும். இலக்கை அடைந்த பிறகுதான் எண்ணங்களை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு வரும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. மது ஒழிப்பை பொறுத்தவரையில் தமிழகத்தில் உள்ள பெரும்பாலான கட்சிகள் இதில் உறுதியாக இருக்கிறார்கள் என்ற அறிவிப்பை பார்த்திருக்கிறோம். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை எடுத்துக்கொள்வோமே ஆனால் எங்களுடைய நிறுவன தலைவர் ஐயா மூப்பனார் காலத்திலிருந்து
மதுவில்லா தமிழகம் என்ற கொள்கையை உறுதிபட நாங்கள் எல்லா கூட்டங்களிலும் பேசிக்கொண்டிருக்கிறோம். படிப்படியாக தமிழகத்தில் மது ஒழிப்பு தேவை என்று வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் ஒரு கட்சி மதுவில்லா தமிழகம் என்ற ரீதியிலே 1 கோடி கையெழுத்தை வாங்கி ஆளுநரிடம் கொடுத்திருக்கின்றது என்றால் அது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தான். மதுவில்லா தமிழகம் என்ற ரீதியிலே பல நேரங்களிலே ஆர்ப்பாட்டம், போராட்டம், உண்ணாவிரதம் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியும் நடத்தியிருக்கிறது. எனவே மது இல்லா தமிழகம் என்று கூறுவது அரசியல் கட்சிகளுக்கு புதிதல்ல. மது இல்லா தமிழகத்திற்கு என்னென்ன நிலையை யாரோடு இருந்து எப்படி எடுக்கிறோம் என்பதுதான் நிலை. சார், கச்சா எண்ணெய் விலை கச்சா எண்ணெய் விலை எவ்வளவு குறைஞ்சிருக்குங்க. டீசல் விலை குறையல. இப்போ விட்டுடுங்க. விஜய் மாநாட்டிற்கு உங்களுக்கு அழைப்பதற்கு வந்திருக்கா சார்?